யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இத பத்தி பேசினா அந்த குழந்தையோட தாயார குத்தம் சொல்லி இன்னைக்கு தாவேக்கு ஆதரவாளர் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு நார்மல் எந்த பொதுமக்களும் இந்த அளவுக்கு எல்லாம் மோசமா போட மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் வந்து அதை செஞ்சிருவேன், நான் வந்து இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் பேசுனீங்களா? இப்ப இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இங்க கிடைச்சிருக்கு? இன்னைக்கு இருக்க அரசாங்கம் சொல்லிச்சுல, ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா நாங்க எல்லாத்தையும் மாத்திடுவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில விளாத்தி குளத்துல தான் ஒரு பெண்ணு, அது 12th படிக்கிற மாணவி, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த குழந்தை பிரச்சனையாச்சுன்னு சொல்லும் போது அத்தனை மக்கள் அவ்வளவு ஊரே திரண்டு நின்னுட்டு இருந்த போது கூடி எம்பி மேடம் கனிமொழி மேடம் அவர்கள் அந்த இடத்துல போய் நின்னாங்க. அதை தாண்டி அன்னைக்கு அமைச்சரா இருந்த, இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, அதாவது எங்க அமைச்சரவை தான் பெண்கள் அதிகமா இருக்காங்க, எங்க அமைச்சரவை எங்களோட ஆட்சியில தான், தாவேக ஆட்சியில தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம். எந்த பெண் அமைச்சரும் பெண் எம்எல்ஏவும் எந்த உருப்படியான பேட்டி எதுவும் கொடுக்கல. இது வந்து அரசாங்கத்தினால நடந்தது இல்ல அப்படின்னு தனி மனித ஒழுக்கம் தான். இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில் நடந்தாலும் இதுதான், தாவேக ஆட்சியில் நடந்தாலும் இதுதான், அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் இதுதான். அதுல முக்கியமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அந்த குழந்தை விழுந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சூலூர் கண்ணபாளையம் அந்த கிணறு, அந்த கிணறுக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம் 1.5 கிலோமீட்டர் தானா. அந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ்ல என்ன தெரியுமா வந்துட்டு இருக்கு? விஜய் சாரு கோட்டை கழட்டிக்கிட்டு வெறும் அந்த ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டு நடந்து வராங்க. இதுக்கு பிஜிஎம் போட்டு எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க. இது விஜய் சாருக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. அனைவருக்கும் வணக்கங்க. உண்மையாலுமே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டே இருக்கு. ஒரு சம்பவம் இல்ல, பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நாங்க ஆட்சி பொறுப்பெடுத்து 12 நாள் தான் ஆச்சு, நீங்க எங்களை இப்படி குறை சொல்றீங்களா, அப்படி குறை சொல்றீங்களா அப்படின்னு பேசக்கூடிய நீங்க இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரீதியா அதெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, அதான் விஷயம். ஆனா அதெல்லாம் சைன் பண்ணா மட்டும் இந்த அரசாங்கம் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுற அந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? எங்க அண்ணன் இதை சாதிச்சிட்டாரு, எங்க அண்ணன் அதை சாதிச்சிட்டாரு. இப்போ உங்க அண்ணன் தான் இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ணாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமையில ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். உண்மையா ரொம்ப கொந்தளிக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இதை நீங்க திருப்பி கேட்கலாம், ஏன் உங்க திமுக ஆட்சியில் இது நடக்கலையா, இல்ல அதிமுக ஆட்சியில் இது நடக்கலையா, அப்பெல்லாம் உங்களுக்கு கொந்தளிக்கலையா, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்டா எல்லா டைமும் பேசிட்டு தான் இருந்தோம். உங்களுக்கு அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த ரீல்ஸ் போடுற பழக்கம் எல்லாம் இல்ல, திமுக ஆட்சியில் ஆகட்டும் அதிமுக ஆட்சியில் ஆகட்டும். அதனால ரீல்ஸா நாங்க எதுவும் போடலப்பா, போய் மெயின் ஸ்ட்ரீம்ல போய் பாருங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு தரவுகளை சரியா கொடுக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ஸ்ல போய் பாருங்க. எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டே தான் இருக்கும், இங்க யாரும் எதுவும் பேசாம எல்லாம் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தை ஏன் இந்த அளவுக்கு வீரியமா எடுத்து பேசுறோம் அப்படின்னா, இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பு எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல, அதுவும் ஒரு 9 வயசு சிறுமி. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இத பத்தி பேசினா அந்த குழந்தையோட தாயார குத்தம் சொல்லி இன்னைக்கு தாவேக்கு ஆதரவாளர் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு நார்மல் எந்த பொதுமக்களும் இந்த அளவுக்கு எல்லாம் மோசமா போட மாட்டாங்க. அந்த அம்மாவை பத்தின விஷயம் இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா நீங்க தான் டீம் வச்சிருக்கீங்களா, இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சிருப்பீங்க, அதை தாண்டி தமிழ்நாடு காவல்துறை இருக்குன்னு சொல்றீங்க, அதை அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு குழந்தையினுடைய இறைப்ப, அதாவது அந்த குழந்தையை வந்து இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, அதை நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல எனக்கு புரியல. அதையும் வந்து ஒரு பெண்மணியே பேசி வீடியோ போட்டிருக்காங்க. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பிஞ்சு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இதைத்தானங்க நீங்க வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவை எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் திரு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி தாவேகா கட்சியினுடைய தலைவரா இருக்கும்போது அவ்வளவு பில்டப் பண்ணி பேசுறீங்க. ஒரு பாத்ரூம் போன ஒரு குழந்தை, அது சரியா பாத்ரூம் போக முடியல, எப்படி இங்கெல்லாம் நம்ம சிரிக்க சொல்றீங்க, எப்படி நம்மள நிம்மதியை வாழ சொல்றீங்க? இங்க யாருக்குமே எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. இததான் செய்த அதிமுக அரசு. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் வந்து அதை செஞ்சிருவேன், நான் வந்து இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் பேசுனீங்களா? இப்ப இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இங்க கிடைச்சிருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 2வது கையெழுத்தா என்னமோ சிங்கப்பெண் அதிரடி காவல் படை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சைன் பண்ணீங்கல்ல, உங்க தரப்புல இருந்து இன்னைக்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அந்த சிங்கப்பெண் காவல் படை எங்க, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? ஒரு நிமிஷம், நான் இதை வந்து ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த லைன், எல்லாருமே இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்துட்டே இருக்கோம், அதனால இந்த பத்தின எல்லா ஏதாவது சூலூர்ல எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, நீ எல்லாமே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 1 லைன்ல நான் சொல்றேனே, அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த குழந்தையை காணோம் அப்படிங்கிற விஷயம் அவன் தம்பி வந்து சொல்றாங்க. அந்த குழந்தையோட, அதாவது அந்த
சிறுமியோட தம்பி வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போய். அப்புறம் அவங்க அம்மா வந்து தெரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறமா வந்து 8 மணிக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் இது வரைக்கும் இந்த விஷயம் தான் இருக்கு. இதுல அந்த அம்மாக்கு தெரிஞ்சதா தெரியலையாங்கிற விஷயம் அங்கிருந்து இப்ப ரூமர்ஸா கிளம்பி வந்துட்டு இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனா அதை தாண்டி 8 மணிக்கு அந்த காவல்துறையில கம்ப்ளைண்ட் பதிவானது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த காவல்துறை அதிகாரிகளும் அங்க வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அதை தாண்டி பொதுமக்கள் எல்லாருமே இறங்கி ரோட்ல வந்து நின்று இருக்காங்க. இதுல வந்து எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை, எந்த அரசியலும் வந்து உள்ள போய் பண்ணல, எந்த எதிர்கட்சியும் உள்ள போய் எந்த விதமான விஷயத்தையும் இங்க வந்து முன்னெடுக்கல. அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களே அங்க அத்தனை பேரும் திரண்டு நிக்கிறாங்க. அதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க, முன்னத்த நாள் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாம் சொல்றாங்க இல்ல பொண்ணு எங்க கிட்ட தான் இருக்கு, சேஃப்டியா இருக்குன்னு சொல்றாங்க. மத்தியானம் கூட சொல்றாங்க இல்ல பொண்ணு ரொம்ப சேஃபியா தான் இருக்கு, நீங்க எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம், இதுல என்ன விஷயம்னு பின்புலத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு குழந்தையை கொடுக்குறோம்னு சொல்றாங்க காவல்துறை. அப்புறம் திடீர்னு சாயந்தரம் கூப்பிட்டு ஒரு சில பேர்த்த மட்டும் உள்ள கூப்பிட்டு இல்ல உங்க பெண்ணு வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இப்பதான் வந்து எங்களுக்கு பாடி கிடைச்சது, குற்றவாளியும் நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அப்ப காலையில இருந்து பொண்ணு நல்லா இருக்கு, உயிரோடு இருக்கு, சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி ஒரு 25-26 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்றாங்களே, அங்க இருந்த மக்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து நாங்க காசுக்காகவோ இல்ல யாரையும் குறை சொல்லணும்னு பண்ணல, எங்க வீட்லயும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, நாளைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்பவும் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறை இப்படிதான் பதில் சொல்லுமான்ற கேள்வி ஒட்டி தான் எங்களுக்கு இந்த விஷயம் எழும்பியிருக்கு. இங்க இருக்கவங்க யாரும் காசுக்காக சேரல, கிட்டத்தட்ட ஒரு நாள் அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா 2 நாள் முழுக்க நாங்க இங்கதான் இருக்கிறோம், இங்க முழுக்க இத்தனை பொதுமக்களும் இங்க கூடி உட்கார்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு அங்க இருக்கிற பெண்களே வாயை திறந்து கேட்கிறாங்க. அதுக்கு மேல இன்னொரு பெண்மணி கேட்கிறாங்க, நீங்க வந்து இப்ப வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க வந்து பேசுறாங்க, இல்லம்மா நாங்க புடிச்சிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க அந்த குற்றவாளிக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த பெண்மணி கேட்கிறாங்க, என்னங்க நாங்களாம் நேத்துல இருந்து அந்த பெண்ணை காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், போலீஸ்காரங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு முழுசா வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, இப்ப திடீர்னு நீங்க வந்து 4 மணி நேரத்துல நாங்க அதாவது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம்னு நீங்க சொல்றீங்க, அப்ப 4 மணி நேரமா அந்த குற்றவாளி கிட்ட என்ன நீங்க விசாரிச்சீங்க, அந்த குற்றவாளிங்க என்ன சொன்னாங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க, இல்லன்னா நீங்க தான் சொன்னீங்கல்ல இன்னைக்கு இருக்க அரசாங்கம் சொல்லுச்சுல ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா நாங்க எல்லாத்தையும் மாத்திடுவோம்னு சொல்லி, அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிக்கு எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட என்ன விசாரணை வேண்டி இருக்கு, அவங்கள வந்து ஒரு பயங்கரமான என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. உண்மையாலுமே பொதுமக்களுக்கு அந்த புரிதல், அந்த கோபத்துல அவங்க பேசுறாங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு பில்டப்ப, அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அவரோட பரப்புரையில, நான் வந்தா அப்படி பண்ணிடுவேன், நான் வந்தா பெண்கள் பாதுகாப்புக்கும் குழந்தை பாதுகாப்புக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், ஒரு குழந்தைக்கு இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொன்னாங்க. இன்ன தேதிக்கு நான் சொல்றது போய் நான் இருக்கிற எத்தனை அதாவது என்ன சொல்றது விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கலாம், இல்லைன்னா டிவிக்கு தொண்டர்களா இருக்கலாம், எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த 12 நாள்ல 50க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கு, அதாவது 20க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்கு இன்னைக்கு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அழுதுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு அம்மாக்களும் தான் பெத்த குழந்தைங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு புதுக்கோட்டையில யோசிச்சு பாருங்க. வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பெண்மணி வேலை முடிச்சுட்டு வந்தவங்கள அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க புதுக்கோட்டையில போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கைவர்களுக்கு என்ன ஒரு குற்றப்பத்திரிகை நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன விதமான ஆக்ஷன் எடுத்தாங்க எதுவுமே சொல்லல. இப்போ இன்னைக்கு இந்த சூலூர் கேஸ்ல அதே தான் நடக்குது. அந்த உறவினர்கள்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. சரி, அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய அம்மாவை ஏதோ தவறு சொல்றாங்க, அவங்க சித்தி பேட்டி கொடுக்குறாங்க. என் புள்ள எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, அந்த கல் எடுத்து அப்படியே மூஞ்சி ஃபுல்லா அடிச்சு கழுத்தை திருப்பி, ஐயோ என் குழந்தைய பார்க்க முடியலைங்க, எங்க பிள்ளை இந்த அளவுக்கா சிதைச்சிருப்பாங்க, ஏங்க இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க அவ்வளவு கேட்கிறாங்க. அதுக்கு மேல கேட்கிறாங்க, எங்க சிஎம் சார் ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டாரா, இல்ல எங்களை நம்பிக்கை தர மாதிரி இவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுக்க முடியும், இல்ல இந்த மாதிரி நான் தண்டனை தருவேன் ஏங்க அவர் சந்திச்சு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் நாங்க எந்த தரத்துல நாங்க எடுத்துட்டு போய் நிறுத்துறதுன்னு அவங்க சித்தி பேட்டி கொடுத்துருக்காங்களே. அப்ப இதெல்லாம் யாரும் பார்க்கலையா? அவங்க உறவினர்கள் கத்துறாங்களே, நீங்க மாற்றம் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம். இப்ப என்ன மாற்றம் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க செயல்படுத்திருக்கீங்க? இதே விளாத்திக்குளம் விஷயத்துக்கு தானங்க. விளாத்திக்குளம் யாருமே மறந்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல தான் ஒரு பெண்ணு, அது 12th படிக்கிற மாணவி, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த குழந்தை பிரச்சனையாச்சுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல எத்தனை மக்கள் எவ்வளவு கொந்தளிச்சாங்க. அத்தனை மக்கள் அவ்வளவு ஊரே திரண்டு நின்றுட்டு இருந்த போது கூடி எம்பி மேடம் கனிமொழி மேடம் அவர்கள் அந்த இடத்துல போய் நின்னாங்க. அதை தாண்டி அன்னைக்கு அமைச்சரா இருந்த, இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே பெண்கள் எங்களுடைய
அதாவது எங்க அமைச்சரவை தான் பெண்கள் அதிகமா இருக்காங்க, எங்க அமைச்சரவை எங்களோட ஆட்சியில தான் தாவேகா ஆட்சியில தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம்னு எந்த பெண் அமைச்சரும் பெண் எம்எல்ஏவும் எந்த உருப்படியான பேட்டி எதுவும் கொடுக்கல. ஆனா அன்னைக்கு விளாத்திக்குள சம்பவத்துல எம்பி கனிமொழி மேடம் அந்த இடத்துல போய் நின்னாங்க. அதுக்கு அடுத்தது உடனடியா அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் போய் நின்று பேசினாங்க. அங்க அத்தனை பேர் எதிர்த்து வந்த போது அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி பொதுமக்களினுடைய அந்த ஆதங்கம் இருக்கலாம், அதை சரி பண்ணிடுறோம், எப்படியாச்சும் இந்த சம்பவத்துக்கு நாங்க உடனடியா ஒரு தனிப்படை அமைச்சு, அதுவும் 7 பிரிவுல தனிப்படை அமைச்சு இதை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எம்பி மேடம் சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாரும் பழி சொன்னீங்க, திமுக அரசு மேல பழி சொன்னீங்க, அங்க இருந்த அமைச்சர் மேல பழி சொன்னீங்க, அங்க இருந்த எம்பி மேல பழி சொன்னீங்க. இன்னைக்கு யார் இது பொறுப்பெடுத்துக்கிறாங்க? ஏன்னா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 2 அமைச்சர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 6 தாவேகா எம்எல்ஏக்கள் மட்டும் 6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில். எத்தனை பேர் அங்க போய் நின்னாங்க? சூலூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த போது நைட்டு 8-9 மணிக்குள்ள அங்க இருக்கிற அத்தனை மக்களும் கூட்டிட்டாங்க. அங்க இருந்த எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் நைட்டு 12 மணிக்கு தான் அங்க போயிருக்காரு. போனது மட்டும் இல்லாம அப்படியே பயங்கர பந்தாவான பேட்டி, அது எல்லாமே சமூக வலைதளத்தில் இருக்கு, எல்லாரும் பாருங்க. நாங்க எங்களுடைய அதாவது டிவிக்கு ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்கே ஒரு திருப்பு முனையை கொடுக்கறது, அந்த அளவுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியா தான் எங்களோட இருக்கு. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆனா எங்களுக்கு டைம் வேணும், காவல்துறை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும், டைம் கொடுங்கன்னு சொன்னா அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் கொந்தளிச்சதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் பொறுமையா பேசிட்டு போறாரு. அப்போ ஒரு பிரஸ்ஸையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு, அதை அலட்சியப்படுத்தக்கூடிய அளவுக்கு, பொதுமக்களினுடைய அந்த கோபத்தை கூடி புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகால இருக்கிறாங்களா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. இதெல்லாமே சொல்லாம அதை தாண்டி சிஎம் சார் என்ன பண்றாருங்க, நான் ஒத்துக்கிறோம் இது அரசாங்கத்தினால நடந்தது இல்ல அப்படின்னு, தனி மனித ஒழுக்கம் தான், இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில் நடந்தாலும் இதுதான், தாவேகா ஆட்சியில் நடந்தாலும் இதுதான், அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் இதுதான். ஒவ்வொரு தனி மனிதனுடைய உலகம் சரியா இருந்தா மட்டும்தான் அங்க நான் செய்யறது தப்பு அப்படின்னு அவன் உணர்ந்தா மட்டும்தான் அவன் இன்னொரு பெண்ணை தேவையில்லாத, அதுவும் இந்த ஆள் அந்த கார்த்தி அப்படிங்கிறவர் தான், அந்த ஆள் தான் குற்றவாளி, முதல் குற்றவாளி. கூட போன மோகன்ராஜ் அவர்கள் 2வது குற்றவாளின்னு போட்டுருக்காங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வயசு கிட்டத்தட்ட 30-33 வயசு ஆச்சு. 10 வயசு குழந்தைங்க, 33 வயசு இந்த ஆம்பளைங்கெல்லாம் எங்கீங்க? என்ன மாதிரி ஒரு தரத்துல போயிட்டு இருக்கு? இதெல்லாம் தனி மனித ஒழுக்கம் தான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னோம்ல. அது ஏன் அப்ப திமுக ஆட்சியில யாருக்குமே தெரியல இது ஒரு தனி மனித ஒழுக்கம்னு சொல்லி? அதை தாண்டி அன்னைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் எங்க போய் உட்கார்ந்தாங்க, எப்படி போய் அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா போய் நின்று முன்னாடி நின்று பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற எந்த அரசாங்கம் முன்னாடி வரல. எல்லாத்தையும் விடுங்க, நான் இன்னைக்கு தாங்க இந்த சோசியல் மீடியால நான் பார்த்தேன், நீங்க போட்ட அதே ரீல்ஸ்ல தாங்க வந்துட்டே இருந்துச்சு. அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் மொத்த காவல் படையும் நாங்க இறக்கிருக்கோம் கோயம்புத்தூர்ல. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த சூலூர்ல இருக்க மக்களும் அப்படி சொல்லல. ஆனா அங்க மொத்த காவல்துறையும் இங்க இறங்கி உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நாங்க எதுவுமே சொல்லல, நாங்க சித்தரிக்கவே இல்ல, தாவேகா ஆட்சி நாங்க குறை சொல்லல. பிரஸ் மீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 3 காவல்துறையும் அந்த காவல் அதிகாரிகளும் ஒவ்வொருத்தரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கு. இதுக்குனாச்சும் முதல்வர் என்ன சொன்னார்? ஏன்னா முதல்வருக்கு கீழே தானே இன்னைக்கு காவல்துறை இருக்குது, முதல்வருக்கு கீழே தானே பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புத்துறை இருக்கு. உங்களுக்கு கீழே தான் எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன், எல்லாம் என் கஸ்டடியில் வச்சுப்பேன். கிட்டத்தட்ட 7-8 துறையை வச்சிருக்கீங்களே சிஎம் சார், இன்னைக்கு சொல்லணும்ல. சிஎம் அங்கிள் நாங்க கேட்கலாமா? உண்மையாங்க எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அது எப்படி சொல்றது, அந்த இந்த நேரத்துல திருப்பி கொடுக்கணும், அது என்ன நீ செஞ்சதுக்கு நான் ரிவெஞ்ச், இதெல்லாம் தோணவே இல்லைங்க. அந்த குழந்தைங்கள, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ், அதை தாண்டி எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கும்பிடும் போது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்லயும் நம்ம ஒரு புள்ள வச்சிருக்கோம்ல, நம்ம குழந்தையும் நாளைக்கு இந்த ரோட்ல நடக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கும் இந்த அரசாங்கம் இவ்வளவு அலட்சியமா தான் இருக்குமா அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 அமைச்சர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நியமனம் பண்ணிருக்காங்க. 2 அமைச்சர்ல யார் பேட்டி கொடுத்தா? அதுல வந்தாரு கோவை வடக்குல இப்ப புதுசா அமைச்சர் ஆகிறாரு. அவர் என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறாருங்க. அப்படிதான் ஒரு பதில் இருக்குமா? அவ்வளவு ஒரு மெத்தனமா? உங்க வீட்டுல எல்லாரும் நடந்தா இப்படிதான் இருப்பீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு கொந்தளிக்காதா? உங்களுக்கு ரத்தம் கொதிக்காதா? என்னமோ பயங்கரமா பேசும்போது மட்டும் பேசுறீங்க. எனக்கு அவ்வளவு மோசமா ஒரு இது. இந்த எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதுல முக்கியமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அந்த குழந்தை விழுந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சூலூர் கண்ணம்பாளையம் அந்த கிணறு, அந்த கிணறுக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 2க்கும் இடப்பட்ட தூரம் 1.5 கிலோமீட்டர் தானா. அதாவது அந்த கூட தப்பு செஞ்ச அந்த ஒரு ஆள் கூடையே தான் சுத்திட்டு இருந்திருக்கான். சரி, அது அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கோ இல்ல கூட தெரிஞ்சவங்களுக்கோ தெரியல. அந்த தம்பி சொல்றான்ல, இந்த மாமா தான் ஏதோ கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு, இவங்களோட தான் வண்டியில ஏறி போனாங்க, நான் பார்த்தேன்னு சொல்றான்ல. அப்படி சொல்லும் போது ஏன் அங்க இருந்த காவலாளர்களுக்கு அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு தோணல? அந்த குற்றவாளிகளை கூப்பிட்டு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த சின்ன பையன் இப்படி சொல்றான்னு ஏங்க கேட்கணும்னு தோணல? ஏங்க இது கூட யோசிக்க மாட்டீங்களா? எல்லாரும் சொல்றீங்க இன்னைக்கு ஏங்க ஒரு கட்சிக்கு நீங்க உண்மையா ஆதரவு கொடுக்குறீங்கன்னா, ஒரு கட்சி தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லணும்.
இன்னைக்கு நாங்க ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்து 12 நாள் எப்படி நடந்துச்சு, அப்ப திமுக ஆட்சியில் நடக்கலையா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நடக்கலையா, ஒரு வீடு புதுசா வீட்டுக்கு குடி போறோம்னா சில குற்றம் குறைகள் இருக்குதான் செய்யும், அதெல்லாம் களை எடுத்தாதானே நாங்க போய் சரியா உட்கார முடியும். ஏன் இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு நீங்கும் போது உங்களுக்கு கஷ்டம் தோணலையா? அதை தாண்டி இன்னைக்கு தொழில்துறையில முதன்மை மாநிலம் தமிழ்நாடா இருந்துச்சுங்கும் போது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அதை நீங்க எடுத்து கொண்டாடுறீங்க. இன்னைக்கு சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற அதே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் யாரு கட்டமைப்பு பண்ணி வச்சா? அப்ப இங்க இருக்கிற இந்த ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்றது, இது அரசாங்கம் மட்டும் முன்னெடுத்தா பத்தாது. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனும் அவங்களுடைய அந்த சுய ஒழுக்கத்தை வந்து பின்பற்றணும்னு ஏன் சொல்லாம போன டைம் அந்த அளவுக்கு பரப்புரை பண்ணீங்க. சரி, நீங்க பரப்புரை பண்ணீங்க, எல்லாம் சரி, நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்தி இருக்கணும்ல, நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கணும்ல. இன்னைக்கு சிஎம் சார் ஏன் வந்து ஒரு அறிக்கை கூடி விடாம ஏங்க பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுறாரு? அவர் பிரஸ் மீட்டை சந்திச்சு சொல்லணுமா இல்லையா? அப்ப அதை கூட செய்ய மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு வியாழக்கிழமை இது வருது. இந்த டிவிக்கு தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள் எல்லாம் யாரோ சொல்றாங்க, இல்லைன்னா அந்த ரூட் மாஃபியா கேங்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க தானே தாவேக்காக்கு எதிர்த்தோ இல்ல சிஎம் அவர்களை எதிர்த்தோ ஏதாச்சும் போட்டா உடனே அந்த ஐடியை ரிப்போர்ட் அடிச்சு பேன் பண்றது, இதுக்கு ஒரு கேங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த எதிர்கட்சிக்கு அந்த உரிமை கூட கொடுக்க கூடாது, பேச்சுரிமை கூட இனிமேல் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கரமா ஒரு மாஃபியா கேங் வச்சு ரிப்போர்ட் அடிக்கிறீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்கள் சக்தி முன்னாடி ஒரு நாள் எல்லா குட்டும் வெளிப்பட்டே தான் தீரும், அது நடந்தே தான் தீரும். இதை யாருனாலும் தடுத்தே நிறுத்த முடியாது. உண்மையா கொந்தளிச்சு போய் கிடக்குறோம் எல்லாருமே. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பிள்ளை வெளியே விட முடியலன்னு ஒண்ணு இருக்கு. சரி, நான் அதை சொல்ல வரேன். அந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ்ல என்ன தெரியுமா வந்துட்டு இருக்கு? விஜய் சாரு கோட்டை கழட்டிக்கிட்டு வெறும் அந்த ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டு நடந்து வர்றாராம். இதுக்கு பிஜிஎம் போட்டு எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க. இது விஜய் சாருக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. நீங்க சிஎம் அவர்களுக்கே தெரியாம அவருக்கான தப்பான பேரை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் சிஎம் சார் காதுக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்களா? என்ன பண்றீங்க? இந்த விமர்சனத்தை நீங்க முன்னாடி வச்சீங்க. இன்னைக்கு நீங்க திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை பொம்மையா பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? பகடக்காயா ஏதாச்சும் ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் அண்ட் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. உங்களை நம்பி எல்லாம் எப்படிங்க தமிழ்நாட்டை கொண்டு போய் கொடுக்க முடியும்? அதுவும் இன்னைக்கு ஒரு குழந்தை இப்படின்னு பார்த்தா தொடர்ந்து நிறைய கேஸுகள் இன்னைக்கு நடந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு என் குழந்தை காணோங்க, சாயந்தரம் நைட் 7:30 மணில இருந்து வீட்டுக்கு போய் பாக்குறேன், கடையில இருந்து வீட்டுக்கு தான் போனா, நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை காணோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அம்மா வில்லிவாக்கத்துல சென்னையில அவங்களும் ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இனி அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. இது யோசிச்சு பாருங்களேன், தொடர்ந்து ஒரு 12 நாள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி, நீங்க ஆட்சி ஏத்து 12 நாள் தான் ஆச்சு அப்படின்றதுக்காக இந்த சட்ட ஒழுங்குகளை இவ்வளவு சீர்கேடா போனா கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த கேள்வியும் கேட்காம இருக்கணுமா? எதிர்கட்சி வாய் திறக்க கூடாதா? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கா இந்த டிவிக்கு அரசு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் எங்க அண்ணன் சாதிச்சிருவார், எல்லாமே சரியாக்கிடுவார். ஏன் இந்த திமுக நடக்கலையா, அதிமுக நடக்கலையான்னு கேள்வி கேட்கிற எத்தனையோ பேருக்கு நான் சொல்றேன், அதெல்லாம் சரியில்லைன்ற பொய் பிம்பத்தை கட்டமைச்சுட்டு தான் நீங்க இங்க வந்தீங்க. இதே திமுக ஆட்சியில கோயம்புத்தூர்ல அந்த சித்ரா ஏர்போர்ட் கிட்ட இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அன்னைக்கும் எல்லாருமே பேசினாங்க. இதே விஜய் அவர்கள், சிஎம் சார் விஜய் அவர்களும் அன்னைக்கு தாவேகா கட்சி தலைவரா இருக்கும்போது அவ்வளவு பயங்கரமா பேசினார். அன்னைக்கு குற்றவாளி யாருன்னு தெரியாது, அது தவறு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்த போதும் 60 நாள்ல அந்த குற்றவாளிகள் மேல கேஸ் ஃபைல் பட்டு அதற்கான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காமிச்சோம். இன்னைக்கு அந்த 3 பேத்தையும் அந்த 3 கைவர்களையும் பிடிச்சு இன்னைக்கு சாகுற வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனைன்ற ஒரு தண்டனை இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பெண்களுக்கு முழு பாதுகாப்பும், அதை தாண்டி அன்னைக்கு இருந்த அதிகாரிகளும் கூட துணை நின்னாங்க. இன்னைக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும் போது சிரிக்கிறதும், அதை தாண்டி அந்த பேரண்ட்ஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் அலக்கழிக்க வைக்கிறதும், இது வரைக்கும் சிஎம் எதுவுமே பேசாம இருக்கிறதும், மேபி இன்னைக்கு கூட சிஎம் அவங்க நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசலாம். ஆனா பேசினா மட்டும் அவங்களுக்கு எல்லாம் நியாயமும் கிடைச்சிருமா? ஏன் இவ்வளவு டிலே ஆச்சு? அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? இதுக்கெல்லாம் யாரு முடிவு சொல்ல போறா? அப்ப ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து ஏதாச்சும் பேசி சமாளிக்கலாம் அப்படிங்கறதா நீங்க கொண்டு வரணும்னு நினைச்ச மாற்றமா? இதை விட எனக்கு ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயங்க. எங்க பெண்களுக்கு நாங்க இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம்னு சொன்னாங்க. எங்களோட அமைச்சரவை பட்டியல பெண்கள் தான் அதிகம்னு சொன்னாங்க. அந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பெண் அமைச்சர்கள் சொன்ன பேட்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதாவது விஜயலட்சுமி மேடம், பால்வரைத்துறை அமைச்சர், அவங்க வந்து கேட்கிற கேள்விக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் அவங்க சொன்னாங்க கூட, அவங்கனாச்சும் இது என்னங்க சூலூர்ல இப்படி நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னா, நீங்களே பாக்குறீங்களே எங்க
தலைவர் நல்லாட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அமைச்சர். அதை தாண்டி அவங்கனாச்சும் பரவாயில்ல, ஒருபடி மேலே போய் கண்டிப்பா எங்களுடைய முதல்வர் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னாச்சும் சொல்லிட்டு போனாங்க. இவங்களை விட மெத்த படிச்ச மேடம், அதுவும் தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா மேடம், இப்பவும் கூட அவங்களோட பேசல போய் பாருங்க, பயங்கரமா அவங்களுடைய அரசு ஆஸ்பத்திரியில ரோந்து பண்ணி, அதாவது என்ன ஆய்வு பண்ணியிருக்காங்களா, ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுக்கு பயங்கரமான பீஜியமான ஒரு சாங் போட்டு, என்னங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும் எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்ததும் இந்த ரீல்ஸ் போட்டு பீஜியம் போட்டு உங்களை நீங்களே என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கா? எதுக்காக இப்படி பண்றீங்க எங்களுக்கே புரியல. ஏங்க நீங்கெல்லாம் ஒரு மக்கள் சேவகர்கள் இருக்கீங்க, நீங்க பண்ணக்கூடிய ஒரு வேலையும் ரீல்ஸ் போட்டு யாருக்கும் வெளிச்சம் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. செய்யற வேலையை சரியா செஞ்சீங்கன்னா இந்த ஊர்ல எந்த விதமான தப்பும் நடக்கக்கூடாது. அந்த தப்பு நடக்காம இருந்தாலும் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கறத விஷயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு எம்எல்ஏவும் ஒரு அமைச்சரும் அங்க போய் நின்னுட்டு, நான் எங்க நின்று இதை பார்த்தேன், அங்க நின்று அதை பார்த்தேன், இதுக்கு இந்த பாட்டை போட்டா கரெக்டா இருக்குமா, இதுக்கு இந்த பாட்டை போட்டா கரெக்டா இருக்குமான்னு சொல்லி, இதுல அமைச்சர்கள்லாம் பத்தாதுன்னு சொல்லி, எம்எல்ஏக்கள்லாம் பத்தாதுன்னு சொல்லி டிவிகேனுடைய அணிகள் எல்லாம் கிளம்பி வருவாங்க. மருத்துவமணி, மாணவரணி, இல்ல உனி ஐடி விங்கு, உனி காவல்துறை அணின்னு ஒண்ணு இல்ல, அதையும் போட்டுட்டு அவங்களே வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்களாட்டு இருக்கு. இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னமோ எல்லாரும் ஆளாளுக்கு கையில தடி எடுத்துட்டு நான் தான் செய்யும்னு சொல்ற மாதிரி இருக்கா அப்படின்னு தோணுது. இதுல முக்கியமா அந்த கீர்த்தனா மேடம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்பா, அவங்கதான் பிரச்சாரத்தும் போது அவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு ஆக்ரோஷமா அந்த வீடியோவே இன்னைக்கு வைரல்ல போயிட்டு தான் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பெண்களுக்கு எந்த விதமான இதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ் நானும் ஒரு பெண், இந்த விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்துக்கும் காவலா இருக்கேன்னு எல்லாம் பேசுனீங்களேம்மா. நீங்களே ஹிந்தி தான் பேசுவீங்க, இல்ல தெலுங்கு பேசுவீங்க. ஆனா அந்த டைம் உங்க உணர்ச்சி பொங்க தாய்மொழி தமிழ்ல கதர்னீங்களே, பேசுனீங்களே, உங்களுடைய பேச்சை நம்பி அத்தனை மக்கள் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சாங்களே. இன்னைக்கு கெத்தா வந்து அப்படி பிரஸ் முன்னாடி அப்படியே பாவலாவா நின்னுட்டு, அமைச்சர் தான், அமைச்சராகவே இருந்தாலும் அமைச்சருக்குன்னு ஒரு மாண்பு வேணாமா? என்ன சொல்றாங்க அங்க கேக்குறாங்க, சூலூர்ல இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டா, இப்போ நாங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுறோம், இதெல்லாம் 6 மணிக்கு மேல பேசலாம்னு. ஏங்க உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் 6 மணிக்கு மேலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 6 மணிக்கு மேல என்ன நடக்கும் டிவிக்கேல எங்களுக்கு தெரியல. எல்லாரும் 6 மணிக்கு மேல பாலிடிக்ஸ்னா 6 மணிக்கு மேல பேசலாம், 6 மணிக்கு மேல பேசலாம், 6 மணிக்கு மேலதான் பாலிடிக்ஸ் நீங்க பேசுவீங்களா? அதுக்கு முன்னாடி எதுவும் பேச மாட்டீங்களா? அதுக்கு மேல அந்த மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்க தளபதி என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். அப்போ முதல்வர் என்ன முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்குன்னா அவர் முடிவே எடுக்காம இருந்தா அதுவும் சரிதானா? அப்படிதான் சொல்ல வராங்களா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்? இல்ல, எனக்கு எதுவுமே புரியலைங்க. இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் ஒரு பெண் அமைச்சர்களா இருந்து கூட இதுக்கு குரல் கொடுக்க தயங்குறாங்க? இந்த கீர்த்தனா மேடம் எல்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர், ஒரு பெண்களுக்காக இவங்க ஒரு விவாத மேடையில பேசும்போது என்ன சொன்னாங்க, அப்படியே பெண்களுக்கு நாங்க கேட்கறது எங்களுக்கான ஃப்ரீ பீஸ் எல்லாம் கிடையாது, நாங்க அதெல்லாம் எதிர்பார்த்துல, எங்களுக்கு தேவை ஜாப் செக்யூரிட்டி சேஃப்டி அப்படின்னு சொன்னாங்க, டிக்னிட்டின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுக்கு டிக்னிட்டி தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு மேடம், அது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்தது. திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க, நீங்களாம் உங்களோட திறமைக்கு இங்க இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாரும் வந்து உங்களுடைய முகத்துக்கோ உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கோ கொடுக்கல. இங்க கொடுக்கப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து அவங்க எல்லாம் யோசிச்சிருக்காங்க, ஓ விஜய் அவர்கள் வந்தா ஒரு மாற்றம் வரும், இது விஜய் அவர்களுடைய மூஞ்சிக்கும் அவங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு கொடுத்ததுதான், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்ததுதான். அதை விட்டுட்டு இங்க வந்து நின்றுட்டு அப்படியே பயங்கர பந்தாவா பேசுறதும், ஒரு சாதாரணமா ஒரு மெத்தனை சிரிக்கிறதும், தயவு செஞ்சு இதெல்லாம் சரியே கிடையாதுங்க. உங்க வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்ததுதான் நீங்க செஞ்சிருப்பீங்களா? அந்த இடத்துல ஒரு பவ்யம் வேணாம், ஒரு பரிதா, அட்லீஸ்ட் ஒரு குழந்தை இப்படி நடந்துருச்சு, அதுவும் அந்த குழந்தை எப்படி செதைச்சு அவன் கொண்டிருக்கான் தெரியுங்களா? அந்த குழந்தையோட அந்த பாடியை அந்த நியூஸ் சேனல்ல கொடுக்கும்போது அந்த பாடியை பார்த்தா அப்படியே மனசுல பரிதவிக்குதுங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவ்வளவு அசால்ட்டா ரீல்ஸ் நீங்க போடும்போது அந்த ரீல்ல வர்றதுல கூட பார்க்க மாட்டீங்களா? அந்த குழந்தை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, மூஞ்சியெல்லாம் கல்ல கொண்டு அடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வெறியர்களா இருந்திருப்பாங்க அந்த குற்றவாளிகள் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேட்டா இது வரைக்கும் அது எதுவுமே நான் சொல்லவே இல்லை. இந்த குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய வெறியர்களா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறீங்கன்றத நீங்க சீக்கிரம் சொல்லணும். அதை விட இதுல இன்னுமே வந்து ஒரு மெத்தனை போக்கோட
ரொம்ப அலட்சியமா எங்கேயோ ஒரு பக்கம் குற்றம் நடக்குது, அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த ரீல்ஸ்ல போடுறவங்க, இல்ல வந்து உண்மையா அந்த மாஃபியா கேங்ல இருந்து நிறைய அந்த சோசியல் மீடியால இந்த பொய் செய்தியை பரப்புறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. அதை விட சிஎம் அவர்களை விமர்சிக்கவே கூடாதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஏன் விமர்சிக்க கூடாது? சிஎம் அவர்கள் யார் தெரியுமா? அவர் என்ன வந்து பெரிய மன்னரா? இப்ப நாங்க திரும்பவும் கேட்கிறோம், மன்னர் எல்லாம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும், ஒரு சட்டமன்ற உறுப்பினரும், அதை தாண்டி இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் வரைக்கும், அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பதவிகளுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏனா அந்த தொகுதிக்கு, அமைச்சர்னா அந்த துறைக்கு, முதல்வர்னா என் தமிழ்நாட்டுக்கே முதல் சேவர்களா நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிறது காமிக்கணும். அவங்க தான் முன்னாடி வந்து நின்று எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும். அவங்க தான் முதல் சேவகர்கள். நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும். இதை உணர்ந்தா மட்டும்தான் இந்த அரசியல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வர முடியும். நீங்க இங்க மக்களுக்கு வெறும் அறிக்கை கொடுக்கறதுக்காகவோ பேட்டி கொடுக்கறதுக்காகவோ ட்விட்டர்ல பதிவு போடுறதுக்காக வரல. ஒரு பிரச்சனை களத்துல வந்து நின்று பேசணும், மக்கள் கூட மக்களா நின்று அவங்களோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவீங்கன்னு சொல்லிதான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு முதலாளி மக்கள், நம்ம வந்து மக்களுக்கு முதலாளி மாதிரி என்னைக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறது உங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சி அவ்வளவு குறை சொன்னீங்களே, இந்த 10 அதாவது போன 5 வருஷத்துல இங்க இருக்க 10 தொகுதியிலையும் திமுக எம்எல்ஏ கிடையாது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து எந்த அமைச்சரும் கிடையாது. இங்க அப்பவும் பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருந்த போதும் இங்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட இங்க இருந்த திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் போய் களத்தில் நின்னும் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்காக போராட்டம் பண்ணும்போது துணையா நின்று அவங்களுக்கான வேண்டியதை எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சுதான் கொடுத்தோம். கொடுக்காமலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு 6 எம்எல்ஏக்களையும் 2 அமைச்சரை வச்சுட்டு கூட அவங்க எல்லாம் வந்து சரியான ஏன் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சூலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை நைட்டு 12 மணிக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு தாவேகா கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரும்போது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம், திருச்சியில செவிலியர்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன முடிவுன்னு தெரியல. இதை விட இன்னொரு பதிவு நான் பார்த்தேங்க. அதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில ஏதோ கை பிராக்சர்னு சொல்லி ஒருத்தர் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உனி என்ன குறைபாடு நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா அந்த நபர் போனவர் இறந்துட்டார், மாரடைப்புனால இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இன்னைக்கு சமூக வலைதளத்திலையும் போய்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு மருத்துவத்துறையில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரு பெற்றிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி ஒரு சம்பவம், அதாவது அரசு மருத்துவமனை சிறப்பா இருக்கு தமிழ்நாட்டுலன்னு இது வரைக்கும் அந்த பேர் இருந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? இப்ப 12 நாள் தான் ஆட்சிக்கு வந்து நீங்க அதை வாங்கி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கவர்மெண்ட், அதுக்கும் முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட், தொடர்ந்து இருந்த திராவிட கட்சிகள்னாலதான் அந்த பேர் பெற்றிருக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு மருத்துவத்துறையில முதன்மை மாநிலம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன மருத்துவத்துறை? அரசு மருத்துவமனையில நம்ம வந்து நல்ல சிறப்பான இங்க சிகிச்சைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் அருண்ராஜ் அவர்களும் வாய் திறந்து இதை பேட்டி கொடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா தனியார் மருத்துவமனை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து நின்று அழுகுறாங்க, இந்த மாதிரி தவறான சிகிச்சை ஆயிடுச்சாட்டு இருக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு வந்து கைதான் பிராக்சர் ஆயிருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் வீட்டுக்காரரே என்கிட்ட இல்ல அப்படின்னு. இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 8000 லைசன்ஸ் தனியாருக்கு நாங்க கொடுக்குறோம் கேட்டா மருத்துவத்துறையை விரிவாக்கம் பண்றோம்னு பேசுறாங்க. ஏங்க இன்னைக்கு உண்மையாலே சொல்ல போனா இந்தியாவில ஒரு மாநிலத்துல ஒரு வார்டுக்கு அதை தாண்டி ஒரு பூத் வரைக்கும் இன்னைக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைக்கப்பட்டு அதற்கு மேல ஒரு என்ன சொல்ல ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னால வரும்போது அங்க ஒரு ஊரக சுகாதார நிலையத்தை உருவாக்கி அதற்கு மேல ஒரு தாலுகா அப்படின்னு சொன்னா அந்த தாலுகால ஒரு அரசு மருத்துவமனை, அதுக்கு மேல ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படியே மாவட்டம் எடுத்தா மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவமனை, அதை தாண்டி மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற இத்தனை நல்ல கட்டமைப்பை கொண்டது தமிழ்நாடு அப்படிங்கிற மிக சிறந்த ஒரு மாநிலம். இந்த இடத்துல நாங்க 8000 ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம், தனியாருக்கு வந்து லைசன்ஸை வந்து விநியோகம் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசு பேசுது. ஐயோ எனக்கு புரியல. ஏங்க இங்க வந்து எதுக்குதான் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு, இல்ல இந்த மாதிரி மாற்றத்தை பண்ணி தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருக்கிறது அதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளதான் இந்த அரசாங்கம் வந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மோசமான மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரியல.
உண்மையாலுமே இந்த கோவை மாணவிக்கு, அதுவும் இந்த அந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவம்லாம் ரொம்ப ரொம்ப மனசை வந்து பதபதைக்க வைக்கிற சம்பவம். ஒரு பெண் பிள்ளையை வச்சிருக்கிற ஒரு பெற்றோர்களும் இதை யோசிப்பாங்க. இதுக்கு இந்த அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துதான் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து உடனே அப்படியே இந்த சினிமாவில் வர மாதிரி அப்படியே ஆக்ஷன், அடுத்த நிமிஷம் ரியாக்ஷன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் அழுங்க, எவ்வளோ வேணாலும் புலம்புங்க, நாங்கள் வர டைம் தான் வந்து எடுப்போம் அப்படிங்கிற இந்த மெத்தனாலாம் என்னைக்கு மாறும்? இந்த ஏமாற்றத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கூடிய விரைவில் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்து இந்த அரசாங்கத்தை கேள்வி எழுப்ப தான் போகிறாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சோஷியல் மீடியா மூலமாக மட்டும் ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறீங்க. இந்த ரூட் மாஃபியா, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், இந்த மாதிரியான அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார்லாம் இங்கே வந்து நின்றுருந்துருக்கலாம். உண்மையாலுமே நான் வந்து ரொம்ப கீழிருந்து வந்தவர், ஒவ்வொரு மக்களினுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டினுடைய கஷ்டம் எனக்கு என்ன தெரியும், நான் ஒன்றும் மகுடத்திலிருந்து வந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா சார்லாம் ஒரு மணி நேரம் தாங்க. சென்னையில் ஃப்ளைட் ஏறினா கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறதுக்கு 1 மணி நேரம் தான். டக்கு நாங்கள் வந்து நின்று கூடி பார்த்துருந்துருக்கலாம். இல்லைன்னா இந்த டிவி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் சார் கூட வந்து பார்த்துருக்கலாம். யாருமே வரல. அப்போ யார் எப்படி போனால் பரவாயில்ல, நாங்கள் எங்களுக்கு தேவையானது ரீல்ஸ் போடுவோம், அதுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர்த்த நான் வேலைக்கு போட்டு உட்கார வச்சிருக்கேன் இந்த மாதிரியான மீடியாக்கள்ல. அதனால யார் நல்ல விஷயம் சொன்னா கூட எதிர்கட்சி சொல்லக்கூடிய எந்த விமர்சனமும் சோசியல் மீடியாவில் வராத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்துக்குவோம். அது ரிப்போர்ட் அடிச்சு அவங்கள எல்லாம் தூக்கிடுவோம். எப்படியோ மிச்சம் கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறவங்களாம் எங்கள் தலைவர் இங்கே நின்னாரு, இங்கே நடந்தாரு, துண்டு போட்டாரு, துண்டு எடுத்தாரு, சாப்பாடு கொண்டு வந்தாரு, சாப்பிட்டாரு, தனி காய் வாயில போனாரு, அப்புறம் அவங்க வேலை செய்யறவங்களை எல்லாம் சீக்கிரம் வர சொன்னாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா அதுவே நம்பிடுவோம். அப்படியும் மேலே நீங்க ஒரு பரப்புரை பண்ணீங்கன்னா, ஏன் உங்க ஆட்சியில் இது நடக்கலையா, உங்க ஆட்சியில் அது நடக்கலையா, நீங்க தான் அதிகமா கடன் வாங்கினீங்க, நீங்க தான் அதிகமா குற்றம் பண்ணீங்க, திமுக தான் இது காரணம், திமுக ஒரு தீய சக்தி, அந்த மாதிரியான அப்பப்ப இருக்கக்கூடிய அந்த மாஸ் டயலாக போட்டுடலான்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. மாசா சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ விஷயம் சொல்றேன்னா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. நாங்களா எதையும் எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க பண்ண அதே சோஷியல் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவும் மாறக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. அது நடந்துதான் தீரும். கண்டிப்பா இந்த கோவை மாணவிக்கு நடந்த இந்த சம்பவம் அதுக்கு ஒரு தரமான ஒரு என்ன சொல்றது, அந்த குற்றவாளிகள்ல மிக கொடுமையான அளவில் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பை இந்த தாவேக அரசு பெற்று கொடுத்தே ஆகணும். கொடுத்தாதான் இது வந்து இந்த விஷயம் நீங்க பண்ண அலட்சிய போக்குனாச்சும் சரியாகும். அதை கிடைச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள் உள்ளாகும்னு சொல்லிட்டு இனிமேல் பெண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நடக்காம நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகளா இருந்தும் நான் இந்த விஷயத்தை உங்களுக்காக பதிவு பண்றேன். நன்றி.